எனக்கு என்னன்னா நம்ம இப்ப லாபத்தை பார்க்க மாட்டாங்கண்ணா. இப்ப லாபம் வருதோ இல்லைங்களோ, நம்ம வந்து கொஞ்சம் விஷம் இல்லாததா கொடுப்போன்ற மாதிரி எண்ணம் எனக்கு. ஆனா அது வந்து மக்கள் மத்தியில போகும்போது அது வந்து என்ன இவங்க மருந்தடிக்காம கொண்டாடுறாங்கன்ற அசால்ட்டா தாங்க நான் பேசுறாங்க. நமக்கு அது ஒரு கஷ்டமா தான் இருக்கு. மனசாட்சிக்கு நாம உண்மையா இருந்தா இப்ப இது பாத்தீங்கன்னா, இப்ப நானே என்ன செய்யணும்னு செஞ்சுதான் இதுல கெமிக்கல் மருந்து அடிக்க முடியும், என்னால உரமும் போட முடியும். ஆனா பண்ணாம தான் செஞ்சுட்டு இருக்கேன். அது வந்து பார்த்துட்டு நமக்கு ரிசல்ட் சொல்றாங்களே, அதுவே நமக்கு கோடான கோடி புண்ணியம். இது இப்போ என்னை பார்த்து வாங்கினா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வரீங்க, என்ன காரணம்? அதுதான் அது கொஞ்சம், அதாவது நல்ல விஷயங்கள் என்னைக்கு லேட் ஆகும், கெட்ட விஷயம் டக்குன்னு போயிடும், உடனே போயிடும். நல்லது ரொம்ப லேட் ஆகும், ஆனால் நிலச்சி நிற்கும். ஆமாங்கண்ணா. சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பொற்செழியன், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சடைமுட்டு கிராமம். இப்போ வந்து நம்ம அந்த கத்திரிக்காய் வந்து இயற்கை முறையில் பண்ணிகிட்டு இருக்கேன் பயிர். இது பார்த்தீங்கன்னா இயற்கை ஃபுல்லாகவே இயற்கை இடுபொருளில் தாங்க நான் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சாயப்பாசி கரைசல், அமுத கரைசல் விட்டுருக்கேன், ஜீவமருந்தும் விட்டுருக்கேன், உயிர் உரம். இது பார்த்தீங்கன்னா மருந்து வந்து நம்ம கெமிக்கல் மருந்து இது வரைக்கும் கொடுக்கலைங்கண்ணா. எண்ணெய் கரைசல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க? ஆமாங்கண்ணா. புங்கெண்ணெய், வேப்பெண்ணெய், அது மாதிரி அந்த கரைசல் அடிக்கிறேன். அதுக்கு அடுத்து பூச்சி வெரைட்டி நானே ஒரு 5 இலை கரைசல் மாதிரி போட்டு ரெடி பண்ணியிருக்கேங்கண்ணா, அது அடிச்சிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பயோ இருக்கு இல்லைங்களா, பயோவில் வந்து பேசிலஸ் துரிஞ்சியன்ஸ், அதான் உயிர் பெவேரியா பேசியானா, ஸ்டெப்டோன்னு சொல்லியிருக்குங்கண்ணா. இது 3 மட்டும் அதை கலந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்காங்கண்ணா. அதை வச்சு இந்த குருத்து புழு கண்ட்ரோல் இல்லை காய் செடி நல்லா தெளிவாக தான் இருக்கு. அது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னா. அதுக்கடுத்து இப்போ இந்த புண்ணாக்கு கரைசல் இருக்குங்களா, கெமிக்கல் அடிச்சிங்கன்னா பாக்கியில தெரியும், இந்த தலை வந்து முடன்னு இருக்கு, அந்த அளவுக்கு சைனிங் வராது. அப்படி அந்த காயை காட்டுப்பாங்க, இருந்து தெரியுதா? காயெல்லாம் பாருங்க நல்லா சைனிங், அந்த காம்பு பாக்கியிலே தெரியும். இது இப்போ இந்த வருஷம் தாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து அப்பக்கப்போ இடையில மட்டும் தான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இந்த வருஷம் தானே முத வந்து எல்லாமே பண்ணலான்ட்டு வேர்க்கடலையும் 1 ஏக்கர் பண்ணியிருக்கேன். அதுவும் இயற்கை முறையில் பண்ணிட்டு இருக்கேன். கத்திரிக்காய், அந்தாண்ட மிளகாய் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மார்க்கெட்டிங் கொஞ்சம் சிரமம் தாங்கண்ணா இருக்குது. நம்ம இயற்கை முறையில் பண்ணுறோம் அப்படின்னா நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒன்று சர்டிஃபிகேட் இருக்கணும், இயற்கை விவசாய சர்டிஃபிகேட் வாங்கணுங்கன்னா 3 வருஷமாச்சும் ஆகிடுங்களாட்டிங்க, உடனே நம்ம கையில் வர மாட்டேங்குதுங்க. மண் வளம் மாறணும் இல்லைங்களா, மண் வளம் மாறினா தான் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் இப்போ இந்த காய்கறி பண்ணிருக்கேன் அப்படின்னா இயற்கை முறையில் விளைய வச்சு தான் நான் எப்படி நான் வியாபாரம் பண்ணணும் போது அது ரொம்ப கஷ்டமாக தாங்கண்ணா இருக்குது, ஆளுங்கள்ட்ட கொண்டு போகிறது. ஆனால் இப்போ இதில் எனக்கு ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 10 நாளாக போயிட்டுருக்காங்கண்ணா. இப்போ இந்த காயை வாங்கி சாப்பிட்டவங்க ஒரு அம்மா வந்து தேடியே வந்து கேட்டாங்க. அதுதான் ரிசல்ட். சர்டிஃபிகேட் சொன்னீங்களா, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அண்ணன் சொல்றது பாத்தீங்களா, இப்ப இன்னைக்கு வரைக்கும் 8 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் சர்டிஃபிகேட் பத்தி ஃபர்ஸ்ட் போயிட்டு இருந்தா, அப்புறம் தான் தெரிஞ்சது நம்மளை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. என்ன 1 வருஷம், நீங்க எவ்வளவு 3 மாசம் ஆகுதுங்களா? நம்ம அங்க வந்து எத்தனை மாசம் இருக்குண்ணா? ஒரு 5-6 மாசம். 5-6 மாசத்துலயே இப்ப உங்களுக்கு இவ்வளவு பேர் அண்ணனு தெரியுது, இங்க தெரியுது, இவங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து வாங்கி படுத்தாங்க. இவங்க 4 பேருக்கு சொல்லுவாங்க, அது 4 8 ஆகும், 8 16 ஆகும். அப்பதான் நம்ம பப்ளிசிட்டி ஆக முடியும். நம்மளை தேடி வந்து நம்ம இடத்துலயே எடுத்துக்குவாங்க. நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். நம்ம மண் எவ்வளவு பொதுன்னு இருக்கு, நீங்க கெமிக்கல் போடல அப்படின்னாவே மண் வளம் பாதுகாக்கப்படும். நம்ம சம்பாதிக்கிற மாதிரி இல்லையோ வரையில நாட்டு மாட்டு சாணம் மட்டும் இருந்தா போதும். அதை எடுத்துக்கிட்டு வந்து நம்ம ஒரு பக்கெட்ல கரைச்சு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா, அந்த நாட்டு மாட்டு சாணத்துல கரைச்சி வச்ச பக்கெட்ல இருந்து சாணத்துல இருந்து மேல ஒரு பாசி வரும். அந்த பாசி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டு மாட்டுல என்னென்ன பாக்டீரியா என்னென்ன சத்து இருக்கோ அனைத்தும் மேல வந்துடும். நம்ம சூரிய ஒளியில வைக்கிறதுனால சூரிய ஒளியில இருக்கக்கூடிய பாக்டீரியா, காத்துல இருக்கக்கூடிய சத்து அனைத்துமே நமக்கு இந்த பாசியில வந்துடும். இந்த பாசியை எடுத்து மறுபடியும் நம்ம ஒரு 2 லிட்டரோ அல்லது 5 லிட்டரோ தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில வந்து ஒரு 1/4 கிலோ சர்க்கரையை போட்டு கலக்கி விட்டோம் அப்படின்னம்னா அதுல நுர வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா புளிச்ச வாசனை வரும். அந்த புளிச்ச வாசனை வந்தோடனே அந்த தண்ணியும் அந்த பாசியும் பச்சை கலரா இருக்கிறது மஞ்சள் கலரா மாறும். அப்படி அது மஞ்சளா மாறிடுச்சு அப்படின்னா அந்த திரவம் ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து நம்ம 200 லிட்டர் பேரல்ல வெறும் 2 கிலோ நாட்டு சர்க்கரையை போட்டு கலக்கி விட்டுட்டோம் அப்படின்னம்னா காலை மாலை வெயில்ல தான் வைக்கணும். காலை மாலை 2 வேளையும் கலக்கி விடணும். 2 வேளையும் கலக்கும் போது அதுலேயும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் எடுத்தது நுர உண்டுனா வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புளிச்ச வாசனை, பழம் புளிச்சு போனால் அந்த தெலுங்குன்னு சொல்லுவாங்க பாருங்க பழங்கள்ல, அந்த வாசனை ரொம்ப அதிகமாக வரும். அந்த வாசனை வந்த பிறகு நம்ம ஊற்றக்கூடிய தண்ணி வந்து மஞ்சளாக மாறிடுது. மஞ்சளாக மாறிடுச்சு அப்படின்னா தயாராகிடுச்சு. அந்த 200 லிட்டரை வந்து ஒரு 10 லிட்டரோ 20 லிட்டரோ நம்ம ஸ்டாக் வச்சுக்கிட்டு 1 ஏக்கருக்கு கொடுக்கலாம். 150 லிட்டரை 1 ஏக்கருக்கு கொடுக்கலாம். அந்த மீதி
மீதி இருக்கக்கூடிய 20 லிட்டரை நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது தீர்ந்ததுன்னா மறுபடியும் சர்க்கரையை போட்டு அதை டெவலப் பண்ணிக்கலாம். இது கொடுக்கறதுனால என்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, மண்ணில் வந்து மண்புழு வளரும். ரெண்டாவது மண்ணு பொதுன்னு ஆகும். மண்ணில் உள்ள சத்து, காத்துல உள்ள சத்து, சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய சத்து, இந்த சத்து அனைத்தையும் நுண்ணுயிரிகள் தான் செடிக்கு எடுத்து கொடுக்கும். நேரடியா அந்த செடிக்கு அந்த நுண்ணுயிரி போறதுனால நம்மளுடைய செடி நல்லா வளரும். ரெண்டாவது இந்த சாணப்பாசி கரைசல் மீதி வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய மீன் அமிலம் எல்லாம் ஒரு 40 நாள்ல இருந்து 50 நாள் ஆயிரம் தயாராகிறதுக்கு. நல்லா தயாராகணும்னா நாட்டு சர்க்கரை வந்து அதுக்கு சரிக்கு சரி போடணும். இது வந்து நீங்க அப்படி போட தேவையில்லை. ஒரு 200 லிட்டர் பேரலுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20 கிலோ மீன் கழிவு, 4 கிலோ அல்லது 5 கிலோ சர்க்கரை போட்டா போது. மீதி தண்ணி ஊத்திக்கங்க. நம்ம சாணப்பாசி கரைசல் தயாரிச்சு வச்சதுல இருந்து ஒரு 10 லிட்டர் எடுத்து உள்ள ஊத்திட்டீங்க அப்படின்னா 2 நாள் 48 மணி நேரத்துல நீங்க உள்ள எவ்வளவு பெரிய மீன் போட்டாலும் சரி, மீன் கழிவு போட்டாலும் சரி, அனைத்து விதமான மீனும் அந்த கழிவு கரைஞ்சு லிக்விடா மாறிடும். அதை வந்து நம்ம டெய்லி கலக்கி விட்டுக்கிட்டு இருந்தோம்னா 10 நாளையில அதில் உள்ள சத்து பூரா, மீன் கழிவுல இருக்கக்கூடிய சத்து பூரா நம்ம அந்த 200 லிட்டர் பேரலுக்கு வந்துடும். அது தேவையில்லாத கழிவு மேலால எண்ணெயாட்ட முதக்கு அதை மட்டும் அள்ளி வெளியில போட்டுட்டு மீதியை நம்ம காட்டுக்கு கொடுத்துடலாம். அந்த 20 கிலோ போடுற மீன் கழிவுல பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ அல்லது 1 கிலோ தான் கழிவே இருக்கு. அந்த சாணப்பாசி கரைசலுங்க. இது சாணப்பாசி கரைசல்னா சாணப்பாசி கரைசல்னா அந்த சைனோபாக்டீரியான்னு சொல்லி இந்த தமிழ் நாட்டு மாடு சாணம் இருக்குங்களா, அந்த சாணத்துல இருந்து பிரிச்சு எடுத்த வந்து நுண்ணுயிர்கள் இது. இது வந்து நம்ம வெயிலே தான் வச்சு நம்ம ரெடி பண்ணி செய்யலாம். இதுக்கு வந்து நிழல் தேவையில்லை. இதுக்கு வந்து நிழலே தேவையில்லை. அதாவது ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல் அது வந்து விட வேணாம்னு சொல்லல, அதுவும் விடுறது நல்லது. அது என்ன பயன் கொடுத்தோ அதனுடைய பயன் இதுவும் கொடுக்கும். இது எத்தனை லிட்டர் ஏக்கருக்கு பயன்படுத்தணும்? இது ஒரு ஏக்கருக்கு வந்து 200 லிட்டருங்கண்ணா. 200 லிட்டர் ரெடி பண்றதுக்கு இது எத்தனை லிட்டர் தாய் திரவம் 1 லிட்டரே போதுங்கண்ணா. 1 லிட்டர் தாய் திரவம் இதுல இருந்து எடுத்துக்கிட்டு தண்ணி 200 லிட்டர் தண்ணி ஊற்றி நம்ம வெள்ளம் இருக்குங்க நாட்டு சக்கரை, அது வந்து ஒரு 2.5 to 3 கிலோ போடலாம். ஒரு 200 லிட்டர் பேரல் தண்ணிக்கு போட்டு ரெடி பண்ணீங்கன்னா 7 to 10 நாள் ரெடி ஆயிருங்கண்ணா. 10 நாள் ஆகணுமா? ஆமா, ஒரு வாரம். வெயில் நல்லா அடிச்சதுன்னா ஒரு வாரத்தில் ரெடி ஆயிருங்கண்ணா. அப்படி இல்லைன்னா முன்ன பண்ண 2 நாள் சேர்த்து வரும். ஒரு 10 நாள் கண்டிப்பா ரெடி. எவ்வளவு நாள் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம்? இதுக்கெல்லாம் அதாவது டைம் கணக்கே கிடையாது. டைம் இல்ல, கிடையாது, ஒன்றும் பண்ணாது. அப்படியே வெயில் அப்படியே வச்சிருக்கலாம். எவ்வளவு நாள் வச்சிருந்தாலும் யூஸ் பண்ணலாங்க. இதுக்கு பேர் சாணப்பாசி கரைசல். இப்போ இந்த தாய் திரவம் வச்சு நம்ம ஊற்றி ரெடி பண்ணிட்டோம்னா 10 நாள் கழிச்சு நம்ம நேராக ட்ரிப்பிள் அப்படியே விட்டுற வேண்டியதாங்கண்ணா. இது விடும்போது நம்ம ட்ரிப்பு இதில் வந்து பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிப்பில் வந்து அடைக்காது. இப்போ நம்ம ஜீவாமிர்தம் விடுறோங்க இல்லைங்களா, சாணத்தை அது எப்படி இருக்கு, அது சாணி வந்து அடைக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா அடைக்கவே அடைக்காது. அதில் 10 கிலோ சாணம் போடுறோம், 10 லிட்டர் கோமி. ஆமா, இதுல வந்து அந்த கோமியம் கிடையாது, சாணம் கிடையாது. அதனாலதான் அந்த பிரிச்சு எடுத்து இது வந்து நாட்டு மாடு இல்ல, நம்ம இயற்கை விவசாயம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா, அவங்களுக்கு பொருந்து. ஏன்னா நம்ம சாணம் ஒவ்வொரு தடவை போய் எடுத்துட்டு வர முடியாது. இது வச்சுக்கிட்டோம்னா சாணத்துக்கு பதிலாக 2 கிலோ சர்க்கரை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு அதில் என்ன ரிசல்ட் வருதோ அது மாதிரி வரும். ஆனால் அதை விட இது மதிப்பு கூட்டல் பண்ணலாம். ஏன்னா இது நம்ம தான் கண்டுபிடிச்சோம். அதை விட பயன்படுத்தின ஒரு சொன்னா தான் இதுல இருந்து என்னென்ன பயன்படுத்தினாரு, எப்படி ரிசல்ட்டுங்கிறது. ஒரு அண்ணன் வந்து பேர் வந்து லோகு, நாமக்கல் மாவட்டத்துலேருந்து வந்திருக்காரு. நான் அண்ணன்ட்ட நான் போய் அங்கே பயிற்சிக்கு போயிருந்தேன். இப்போ நம்ம இங்கே உலங்காத்தான் ட்ரைனிங்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்காரு. அப்போ வந்ததால நான் வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன் நம்ம நிலத்தை பார்க்கறதுக்கு. வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சடையம்பட்டு கிராமம். அண்ணன் வந்து அண்ணன்ட்ட தான் போய் பயிற்சி எடுத்துட்டு அண்ணன்ட்ட தான் வாங்கி நம்மகிட்ட வந்து கற்றுக்கிட்டாரு.